இப்போது சிலப்பதிகாரத்தை செவியுறுகின்ற அன்பு தமிழ் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போது நாம் கட்டுரை காதையினுடைய இறுதி பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுராபதி தெய்வம் அங்கிருந்து பேசுகிறது. இந்த நகர் அழிவதற்கு ஒரு குறிப்பு உண்டு, அது உன்னுடைய காரணமாக அது நிகழப்போகிறது என்றெல்ல செய்தியெல்லாம் சொல்லி, அதற்கு பிறகு பாண்டியர் குடி சிறப்பை சொல்லுகின்ற வகையில யாரோ ஒவ்வொரு பாண்டியர் ஒவ்வொரு பிழை செய்யணும் கூட அதனை உணர்ந்து தம்மை திருத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருந்தார்கள், அத்தகைய தெளிந்த நற்பண்பு உடையவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு வந்தோம். ஒரு தீங்கு நடந்தால் அரசன் கேட்கணும், அரசனும் கேட்கலன்னா அது தெய்வம் கேட்கும் என்பதற்கு இந்த வார்த்தையினுடைய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஐயை கோயினுடைய கதவு அடைத்தது, யாரும் வழிபட வர வேண்டாம், ஏனென்றால் நாட்டிலே நீதி இல்லை என்பதற்காக அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். ஒன்முறை அறைந்த கொற்றவேந்தன் தான் முறை விளைத்த தகுதியும் கல்வி அடுத்தபடியாக நடக்கக்கூடிய. அதனால நெடுஞ்செழிய பாண்டியன் அவன் முதலாக கொண்டு ஒரு பிழை நேர்ந்து விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அடுத்தது ஆடி திங்கள் பேரிருட்பக்கத்து ஆடி மாதத்துலதான் மதுரை எரிந்தது. அந்த நிகழ்ச்சி ஆடி மாதத்தில் நடந்ததாக சொல்லுகிறார்கள். பேரிருள் பக்கத்துல கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க வடமொழியில. அது அமாவாசை அணுகி வருகிற அந்த நேரம். அழல் சேர் குட்டத்து கார்த்திகை நட்சத்திரத்துல விண்மீன்ல அட்டமியும் கார்த்திகை விண்மீனும் கூடிய அந்த நாளில் வெள்ளி வாரத்து வெள்ளிக்கிழமை என்று உள்ளெறி உண்ணும். இந்த நகரத்தை தீ பற்றி கொள்ளும். உள்ளெறி உண்ண உரைசால் மதுரையோடு அரசு கேடுறும். அரசு அன்றைக்கு வீடும். உரையும் உண்டே நிறைதொடியோயே. வளையலை அடுக்கி அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே, இதெல்லாம் இந்த நிறைதொடியோயேங்கிறதெல்லாம் ஒரு விழியில ஒரு அழகு வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவது. அணியிழாய் அப்படின்னா அழகிய ஆபரணங்களை எல்லாம் அணிந்தவளேன்னு பொருள். இதெல்லாம் செய்யுள்ள வரக்கூடிய தொடர்கள். ஒரு பெண்ணை அடைக்கின்ற போது அவருடைய அழகு பற்றி சொல்லியோ அல்லது அணிகின்ற அணிகலன்கள் பற்றி சொல்லியோ அப்படியெல்லாம் சொல்லுவது ஒரு தமிழ் மரபு. அந்த மரபுல இவ்வாறு ஒரு அந்த நகருக்கென்று ஒரு தீச்சூள், சாபம் என்பது வட சொல், சூழ் என்று சொல்ல வேண்டும். ஒரு தீச்சூள் இருக்கிறது, அதனுடைய விளைவாக இந்த நகரத்தை நெருப்பு உண்ணும் என்று சொல்லி, அடுத்தபடியாக இது ஏன் நிகழ்ந்தது, அந்த பொற்கை பாண்டி நிகழ்ச்சியோ அல்லது மற்ற நிகழ்ச்சிகளோ நடந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உனக்கு இந்த தீங்கு நேர்ந்ததற்கு, பாண்டிய அரசன் இதனை செய்ததற்கு என்ன காரணம் என்றால், இந்த நூல் முழுமையும் ஒரு 3 குறிக்கோள்களுக்காக எழுந்தது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதுல தலையாய குறிக்கோளாக ஊழ்வினை உருத்து ஊட்டும். உருத்துங்கிறதுக்கு இடையினம் போடணும். என்ன பொருள் என்றால், உருவம் பெற்று. ஊழ்வினை என்பது செய்த வினை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழந்தமிழ் புலவர்களிலிருந்து இன்றைய வரையில எல்லாருக்கும் ஒப்ப முடிந்த உண்மை என்னவென்றால், வினை அதனுடைய பயனை அடைந்தே தீரும். அவரவர் செய்த வினையின் பயன் அவரவரை அடையும். ஏன் எல்லாரும் சொல்றேன்னா, சமணத்திற்கும் இது உடன்பாடு, பௌத்தத்திற்கும் உடன்பாடு, சைவ வைணவ சமயங்களுக்கும் இது உடன்பாடு. இந்த கொள்கை ஒரு நல்லது. இது உண்மையா பொய்யாங்கிற ஆராய்ச்சி இதுல தேவையில்லை. தீவினை செய்தால் உன்னை சுடும் என்று சொன்னால் அதற்காகவாவது அவன் செய்யாம இருப்பான். அதாவது குழந்தையை அச்சப்படுத்தி வளர்ப்பது போலத்தான் இது. சிலவற்றை கொஞ்சம் அச்சுறுத்தி தான் வளர்க்கணும். அப்புறம் அறிவினாலே தெளிவு ஏற்பட்டு விடும். அப்புறம் இது நல்ல நெறி, இதனை நாம் பின்பற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் வரும். அது போல ஊழ்வினை உறுத்து ஊட்டும்.
பல காப்பியங்களிலும் இந்த கோட்பாடு சொல்லப்படுகிறது. ஃபேட், அது ஷேக்ஸ்பியர் சொல்றார், விதி என்பது தன்னுடைய பாதையிலிருந்து மாறாது வருவது என்பார். அதனால அந்த வகையில கடிபொழில் உடுத்த கலிங்கன் நாட்டு இப்ப கண்ணகிக்கு நேர்ந்த இந்த தீங்கிற்கு காரணத்தை சொல்லுகிறார் ஆசிரியர். அந்த தெய்வம் பேசுகிறது. கடிபொழில் உடுத்த கலிங்கன் நாட்டு, நல்ல அழகிய சோலைகளெல்லாம் நிறைந்த கலிங்க நாடு, இன்றைய இந்தியாவில ஒரிசா என்று சொல்லப்படுகிற மாநிலம். கடிபொழில் உடுத்த, அதாவது கவிதை எப்படி இருக்கணும் பாருங்க, நிறைய சோலைகள் எல்லாம் நிறைந்தன்னு நாம உரைநடையில எழுதுவோம். ஆனா அதே கவிதையா சொல்லுகிற போது அழகாகி அழகான சோலைகளை எல்லாம் உடுத்த, உடையாக உடுத்திருக்கக்கூடிய கடிபொழில் உடுத்த கலிங்கன் நாட்டு வடிவேல் தடக்கை வசுவும் குமரனும். ஒரு குடியில பிறந்த அரசர்கள் வசு குமரன் என்று இருவர் இருந்தார். அந்த இருவரும் வடிவேல் தடக்கை, வேலேந்தி அரச மரபினர், தீம்புணர்படன சிங்கபுரத்திலும் காம்பழு காண கபிலபுரத்திலும், இந்த ரெண்டு பேரும் ரெண்டு ஊர்களை தலைநகராக கொண்டு ஆண்டார்கள். தீம்புணல் படனம், நல்ல நீர்வளம் மிக்க வயல்களை எல்லாம் உடைய சிங்கபுரம். காம்பரு, காம்புன்னு மூங்கில்னு பொருள், மூங்கில்கள் அடர்ந்து வளர்கின்ற காண கபிலபுரத்திலும், காடு நிறைந்த கபிலபுரத்திலும். ஆக சிங்கபுரம் என்று ஒரு ஊர், கபிலபுரம் என்று ஒரு ஊர். வசு குமரன் என்று இருவரும் இந்த இரண்டு நகரத்தை தலைநகராக கொண்டு ஆளுகின்ற காலத்தில் வியா திருவின் விழுக்குடி பிறந்த தாயவேந்தர், பங்காளிகள் இவங்க. தாயம் என்றால் சொத்துல சமமாக உரிமை கொண்டாடுகிறவர்கள் பொருள். வியா திருவின், வியா திரு என்றால் திருன்னு செல்வம், வியாதன்னு அழியாதன்னு பொருள். இந்த வீங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழ்ல மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. வா போங்கிறது மாதிரி ஆ பசு என்று ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 சொற்கள் இருக்கின்றன. அதனை 42 சொற்கள் என்று முதல்ல அதனை எடுத்து சொல்லுவது நன்னூல். நன்னூல் இலக்கணத்துல சொல்லப்படுகிறது. உரையாசிரியர் அதற்கு எடுத்துக்காட்டெல்லாம் காட்டுகிறார். தம்முள் பகையுற, அதாவது இந்த பாட்டுக்கெல்லாம் நான் பொருள் சொல்லுகிற போது சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, அத உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இவ்வளவு செய்தியெல்லாம் சொல்லணுமா, பொருள் சொல்லி கொண்டு போகக்கூடாதா அப்படின்னு வெளிப்படையாக கேட்டாங்க. உண்மைதான். ஆனால் அது பாடம் சொல்லுகிற முறை அது அல்ல. பாட்டுக்கு நான் ஒருத்தர் சொன்ன போது கேட்டேன், பாட்டுக்கு பொருள் சொன்னால் போதும் என்று சொல்லுகிறீர்களே, அந்த பொருள் உரையோடு புத்தகத்திலே இருக்கிறது நீங்கள் படித்துக் கொள்ள முடியாதா? படித்துக் கொள்ளலாம். அதற்கு மேலே தொல்காப்பியம் படித்தவர்கள் இப்படி கேட்க மாட்டாங்க. தொல்காப்பியர் சொல்லுகிறார், தெரிவு வேறு நிலையிலும் குறிப்பில் தோன்றல். ஒரு பாட்டுன்னு சொன்னா மேலோட்டமா இருக்கிற பொருள் எல்லாருக்கும் தெரியும். அப்படியே தெரியலனாலும் புத்தகத்தில் இருக்கிற உரையை படிச்சா தெரிஞ்சிடும். ஆனால் அது மட்டுமே அல்ல, உள்ளார இருக்கிற குறிப்பு மொழி அதை சொல்லணும். இன்னொன்று, ஒப்புமையா இருக்கிற சொற்கள்லாம் கொண்டு வந்து சொல்லணும். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்ங்கிறது அதுதான். அங்க மில்டன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இங்க ஷேக்ஸ்பியர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இங்க காளிதாசர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, கம்பர் இப்படி சொல்லி இருக்கிறாரு என்று ஒப்புமை பகுதிகள் காட்டினால்தான் அந்த இலக்கிய மரபு ஒருவருக்கு தெரியும். ஓஹோ, இப்படியெல்லாம் சொல்லுவது இலக்கிய, இப்படியெல்லாம் கற்றுக்கொண்டா என்ன ஆகும்? அவர்களே இலக்கியம் படைக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். கேட்பவர்கள் எல்லாம், இந்த உரையை கேட்பவர்கள் எல்லாம் கவிஞர்கள் ஆக வேண்டும். அப்படி இது இந்த சிலப்பதிகாரம் மனதில் பதியணும். அதனால இவற்றையெல்லாம் சொல்லணும். உள்ளுரை இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் விளக்கி சொல்ல வேண்டும். இது நீ எப்படி இந்த முறையை நீ பின்பற்றுகிறாய்ன்னு கேட்டா, இது மகாத்மா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கொண்ட நெறி. இது அவர் பாடம் சொல்லுகிற போது இப்படித்தான் சொல்லி இருக்கிறார். அது ஐயர் அவர்கள் விளக்கி சொல்லுகிறார். அவர் சொல்லும் போது சொல்லுவாரா, ஏதாவது ஒரு பயிரை பற்றி சொல்லுகிற போது, அந்த பயிரை பார்த்திருக்கிறீர்களா, நான் பார்த்திருக்கிறேன் என்று அதனை விளக்குவாராம். அதுபோல இவற்றையெல்லாம் உள்ளீடாக இருக்கக்கூடிய பொருட்களை விளக்கி சொல்ல வேண்டும். அதுதான் பாடம் சொல்லுகிற மரபு.
அது திண்ணை பள்ளிக்கூடத்துல நல்லா நடந்தது. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வந்த போது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. கல்லூரிக்கு வந்த போது ரொம்ப குறைஞ்சு போச்சு. பல்கலைக்கழகம் வந்த பிறகு நீங்களா படிச்சுங்கன்ட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை, அந்த பாடம் சொல்லுகிற மரபு மிக மிக இன்றியமையாதது. அதாவது குருகுலம் என்று வடமொழியில சொல்லுவாங்க. தமிழ்ல பாடம் சொல்லுகிற மரபு திண்ணை பள்ளிக்கூடத்துலதான் படிச்சாங்க ரொம்ப பேரு. அவ்வாறு படித்த காலத்துல நிரம்பிய புலமை. ஐயர் ஒரு முறை, ஊவே சாமிநாத ஐயர் ஒரு முறை மகாவித்வான்கிட்ட படிக்கிறாரு, கம்பராமாயணம் படிக்கிறாரு. கம்பராமாயணத்துல அரிய இடங்களை எல்லாம் மகாவித்வான் அவர்கள் விளக்கி சொல்லுகிற போது கேட்டு இன்புற்ற ஐயர் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கிற போது ஊருக்கு போறாரு. அப்ப தெருவில் நடந்து போகிற போது அங்க திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு முதியவர் ஒருத்தர், பெரிய படிப்பெல்லாம் படித்தவர் இல்ல. அவர் கூப்பிட்டு, என்னப்பா படிக்கிறப்ப? கம்பராமாயணம் படிக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். அப்படியா? அதுல எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளா இருக்குப்பா, அது கொஞ்சம் பொருள் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். ஒரு பாட்டை எடுத்து சொல்லி இதுக்கு கொஞ்சம் பொருள் சொல்லுன உடனே, அது சேதுபந்தன படலம். ராமன் ராமேஸ்வரத்தினுடைய கரையில நிக்கிறான், அக்கறைக்கு போகணும். அப்ப வருணன் வரல இன்னும். என்ன, எவ்வளவு அழைத்தும் கூட இந்த வருணன் வரவில்லையே, ஏன் இவன் காலம் தாழ்க்கிறான்னு ராமனுக்கு கோபம் உண்டு. ராமன் அடிக்கடி சினவயப்படுகிறவன், அவனை விட அதிகமா சினவயப்படுகிறவன் இலக்குவன். ராமன் சினவயப்படுகிற போது அருணன் வேற ஏதோ பணியாக எங்கோ போயிருந்தானா, அதற்கு பிறகு காலந்தாழ்த்து வருகிறான். காலந்தாழ்த்து வருகிற அவனை பற்றி சொல்லுகிற போது, பருதியை பழிக்கும் மாலை 1000 கையான் குணர்ந்து அடிமிசை சரணம் என்ன அப்படின்னு சொன்னார். அதாவது வருணன் அங்கிருந்து வருகிற போதே 1000 கையான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரியவர் கேட்கிறார், இந்த பாட்டுல பருதியை பழிக்கும் மாலை 1000 கையான் கொணர்ந்து 1000 கைகளை உடைய வருணன் சூரியன் போல ஒளிவிடக்கூடிய மாலைகளை கொண்டு வந்து ராமனுடைய காலடியிலே வைத்து அப்படின்னு இருக்குத தம்பி, அதுக்கு பொருள் சொல்லுன உடனே பொருள் இப்படி சொன்னார் ஐயர். 1000 கைகளை உடைய வருண பகவான்னாரு. உடனே அந்த பெரியவர் கேட்டாரு, வருணனுக்கு 1000 கைன்னு எங்க சொல்லி இருக்குன்னு கேட்டார். இப்படி எண்ணி பார்த்துட்டு எங்கேயும் சொன்னதா தெரியல, அப்புறம் எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டார். அப்புறம்தான் சரி, நாம படிக்கிற பாடத்தை இன்னும் படிக்கணும் ஆழமா அப்படின்னு நினைச்சுட்டாரு. என்ன சொல்றாரு அப்புறம் அந்த பெரியவரே பொருள் சொல்றாரு, ஐயா அப்படி சொல்லக்கூடாது தம்பி, பருதியை பழிக்கும் மாலை 1000ன்னு சொல்லணும், கை 1000 இல்ல, 1000 மாலைகளை வருணன் கையால் கொணர்ந்துன்னு சொல்லணும். வருணனுக்கு 2 கை தான், அவன் 2 கைகளால கொண்டு வந்து 1000 மாலைகளை கொண்டு வர்றான். 1000ங்கிற சொல்ல எங்க கொண்டு போய் பொருத்தணும், அங்க கைக்கு கொண்டு போக கூடாது, 1000 கையான்ங்கிறதுக்காக அந்த இடத்துல சொல்லக்கூடாது என்று சொன்னார். அதுபோல எந்த இடத்துல எந்த சொல் போய் தழுவ வேண்டும் என்பது இன்றுமையான ஒரு நெறி செய்யுள்ள. இவ்வாறு தாய வேந்தர் தம்முள் பகையுற, இந்த வசு குமரன் ஆகிய 2 மன்னர்களும் தங்களுக்குள் பகைத்து கொண்டார். பகைத்து கொள்ள இருமுக்காவதத்து இடைநிலத்து யாங்கனம், இந்த சிங்கபுரம் அதே போல கபிலபுரம் 2 நகர்களுக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அது பொது இடம். அந்த இடத்துல வணிகர்கள் எல்லாம் கொண்டு வந்து தங்களுடைய பொருள்களை எல்லாம் போட்டு விற்கிறாங்க. அதனால 2 நகரத்து மக்களும் அங்கு வந்து அவற்றையெல்லாம் வாங்குகிறார். இருமுக்காவதத்து இடைநிலத்து யாங்கனம், அதனால ஒரு 1.5 காத தொலைவுல அந்த வெளிபரந்த இடத்துல வணிகம் நடக்கிறது. செருவன் வெற்றியில் செல்வோரின்மையின், அந்த யாரு அந்த இடத்துல பகை நோக்கோடு செல்லுவார்கள் இல்லை. ஆதலால் அரும்பொருள் வேட்கையின் பெருங்கலன் சுமந்து பொருள்களை நிறைய ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்று கருதக்கூடிய வணிகர்கள் எல்லாம் பெருங்கலம் சுமந்து நிறைய அணிகலன்களை பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கரந்துரை மாக்களில்
தங்களை மறைத்து கொண்டு வருகிறார்கள். இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று வெளியே சொல்லிக் கொள்ளல. அதனால கரந்துரை மாக்களின் ஒற்றரை போலன்னு எழுதுறார் உரையாசிரியர். ஒற்றரை போல எதுவும் பேசாம தங்களுடைய பொருளை விற்பது ஒன்றே குறிக்கோளாக கொண்டு அவர்கள் கரந்துரை மாக்களில் அப்படி வரக்கூடியவர்கள்ல காதலி தன்னோடு சிங்காவன்புறத்து சிங்கபுரத்திலோர், அதாவது மிக்க வளமிக்க ஒரு நாடு அந்த சிங்கபுரம் என்பது. அங்க இருக்கக்கூடிய சங்கமன் என்ற ஒரு வணிகன் தன்னுடைய மனைவி நீலி என்பாளோடு சேர்ந்து நிறைய அணிகலன்களை எல்லாம் கொண்டு வந்து விற்பதற்காக வருகிறான். சிங்காவன் புகழ் சிங்கபுரத்திலோ அங்காடிப்பட்டு, அங்காடி அழகான ஒரு தமிழ் சொல்லு. அது இப்ப தெலுங்குல அப்படியே இருக்கு. அங்கடி, அங்கடிக்கு போசினாரு அப்படின்னா கடத்தருக்கு போயிருக்கிறார் என்று போகும். அங்காடிப்பட்டு அருங்கலன் பகரும். இந்த ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சொல்லும் அறையும் பேசும் உரைக்கும் இதெல்லாம் இந்த சொற்களுக்கு எல்லாம் நிறைய வேறுபாடு இருக்கு. பகரும்னா விலை ஊறுதல்னு பொருள். பகரும் என்றால் வணிகத்துல விலை ஊறும் என்று பொருள். அவன் விலை பகர்ந்தான், 6 ரூபாய் என்று பகர்ந்தான் என்று. எவ்வளவுப்பான்னு கேட்டான், 6 ரூபாய் என்று பகர்ந்தான். அது விடை. இந்த வினா விடை எவ்வளவு செப்பமா இருக்குங்கிறதுக்கு தொல்காப்பியர் சொல்றாரு. நாம முன்பே பார்த்திருக்கிறோம். செப்பும் வினாவும் வளால் ஒம்பல். செப்பு வினா, செப்புன்னா விடை. அது நம்ம தமிழ் சொல் தான் அது செப்புங்கிறது. இப்ப தெலுங்குல இருக்கு. ஏமண்டி செப்பு அப்படின்னா சொல்லுங்கள்னு பொருள். அவ்வாறு செப்புதல் என்பது சொல்லுதல், பகர்தல் என்றால் விலை கூறுதல், உரைத்தல் என்றால் பொருள்பட சொல்லுதல் என்று இவ்வாறு ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரே பொருள் உடைய சொற்கள் இல்லை. இவற்றுக்கெல்லாம் இடையில வேறு வேறு பொருள் வேறுபாடு இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்காடிப்பட்டு அங்காடிக்கு வந்து அருங்கலன் பகரும் சங்கமன் என்னும் வாணிகன். பின்னால் அவனுடைய மனைவி பேர் வரப்போகுது நீலி. நீலி என்று சங்கமன் என்னும் வாணிகன் தன்னை முந்தை பிறப்பில், அதாவது பழமொழிகள் செய்யுள் இவற்றுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சரியான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பழமொழி நான் சொல்றேன் பாருங்க. சுரைக்காய்க்கு உப்பு இல்லை. பெருசா சொல்லிட்டு ஐயா சுரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு அப்படின்னு சொல்றாங்க. சுரைக்காய்க்கு உப்பு இல்லை என்றால் என்ன பொருள் என்றால், இந்த சுரைக்காய்ங்கிறதுக்கு அதுக்கு என்ன பொருள்னா, சொரன்னா உள்ளார கூடு உள்ளதுன்னு பொருள். தோட்டுக்கு சொரன்னு ஒண்ணு உண்டு. அது உள்ளார கூடு இருக்கும். அது திருகு போய் அந்த கூட்டுல போய் திருகுவாங்க. அதனால உள்ளார கூடு உள்ளதெல்லாம் சுரை என்று பொருள். சுரைக்காய் உள்ளார கூடு இருக்கும். அந்த சுரைக்காய்க்கு உப்பு இல்லை என்றால் இதுவரையில யாரும் அதுக்கு பொருள் சொல்லல. சுரைக்காயில உப்பு இல்லைன்ட்டாங்க. எந்த காயிலையும் உப்பு இருக்கும். எல்லா காயிலையும் உப்பு இருக்கிறது, உப்பு சத்து இருக்கிறது. அதற்கு பிறகு நாம சமைக்கும் போது அதற்கு உப்பு சேர்த்து கொடுக்கணும். சுரைக்காய்க்கு உப்பு இல்லை என்றால் உடம்புல உப்பு மிகுதியாக இருந்து விட்டால் சுரைக்காயை சாப்பிட்டா அந்த உப்பு போய்விடும். சுரைக்காயை சாப்பிட்டால் உடம்பில் உப்பு இல்லை என்ற நிலை உண்டாகும் என்று பொருள். பழமொழிக்கெல்லாம் வேற வேற நல்ல ஆழமான பொருள் இருக்கிறது. அதே போல செய்யுளுக்கும் உள்ளார ஒரு குறிப்பு பொருள் இருக்கிறது. தெரிவு வேறு நிலையிலும் குறிப்பில் தோன்றும் நான் தொல்காப்பியர். தெளிந்த பொருள் ஒன்று, குறிப்பு பொருள் ஒன்று. ரெண்டு இருக்கு. ரெண்டையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால ஒரு நூலுக்கு உரை எழுதுகிற போது ஒரு ஆசிரியன் எவ்வளவு செய்திகளை கொண்டு வந்து அவன் எழுதணும். ஒன்று அதற்கு பொருள் சொல்லணும். பொருள் சொன்னதோடு இருந்துட்டா அது உரையாகாது. எடுத்துக்காட்டு சொல்லணும். அப்புறம் விளங்காத பகுதிகளை விளக்கணும். அறிஞ்சொல் பொருள் சொல்லணும். அப்புறம் ஒப்புமை மேற்கோள் காட்டணும். இத்தனையும் சொல்லணும். அதனால அதுதான் உரை என்று சொல்லப்படுவது. அது தொல்காப்பியர் சொல்றார். என்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்து சொல், அதுதான் உரை என்று சொல்லுகிறார். அவ்வாறு
முந்தை பிறப்பில் பைந்தொடி கணவன் வெந்திரல் வேந்தற்கு கோத்தொழில் செய்வோன். அங்க இவன் சிங்கபுரத்திலிருந்து வருகிறான். யாரு? சங்கமன். அங்க கபிலபுரத்துல ஒருத்தன் இருக்கிறான், பரதன். அவன் அரசனுக்கு ஏவலம். முந்தை பிறப்பில் பைந்தொடி கணவன். பைந்தொடி என்றால் இந்த இடத்துல விழி. பைந்தொடியே, கண்ணகியே, முந்தை பிறப்புல உன்னுடைய கணவன் வெந்திரல் வேந்தற்கு கோத்தொழில் செய்வோம். அரசனுக்கு இட்ட பணிகளை செய்யக்கூடிய ஏவலம். கோத்தொழில் செய்வோம். பரதன் என்னும் பெயர். ஆனா கோவலன். இப்ப கோவலனா இருந்தானே இவன், அப்ப பரதன் அந்த பிறவில உன்னுடைய கணவன். பரதன் என்னும் பெயரென கோவலன் விரதம் நீங்கிய வெறுப்பினும். அவன் கொல்லா விரதம் நீங்கியவன், கொலைக்கு அஞ்சாதவன் பொருள். வெறுப்பினும், வெறுப்பை உடையவன், யாரிடமும் அன்பு பாராட்டாதவன். ஆதலின் ஒற்றன் இவன் என பற்றி நன்கொண்டு. இந்த சங்கமனை ஏதோ ஒரு காரணம் கொண்டு, இவன் கேட்ட பொருள் அவன் கொடுக்கலையோ என்னவோ தெரியல, அவன் மீது வெறுப்பு கொண்டு, ஒற்றன் இவன் என பற்றி நன்கொண்டு, இவன் ஒற்று பார்ப்பதற்கு வந்திருக்கிறான் இங்கே என்று சொல்லி அவனை பற்றி கொண்டு போய் வெற்றிவேல் மன்னருக்கு காட்டி, அரசனிடம் கொண்டு போய் அவனிடம் காட்டி கொல்மொழி அவனை கொண்டு விட்டான். கொலைக்களப்பட்ட சங்கமன் மனைவி. இதே செய்திதான் பிறவிதோறும் அப்படிதான் வரும். கொலைக்களப்பட்ட சங்கமன் மனைவி நிலைக்களம் காணாள். என்ன செய்வா? வேற்று நாட்டுல அங்கிருந்து வந்து கணவன் கொல்லப்பட்ட பிறகு நீலி என்போள், அவளுடைய பெயர் நீலி என்பது. அவ என்ன செய்கிறார்? அவ அரசர் முறையோ, அரசரே இது முறையோன்னு கேட்கிறான். அதான் ஒரு நாட்டுல நீதி தப்பிச்சுட்டா அதற்கு பிறகு அரசன் தான் முறையிடும். இந்த காலத்துல நீதிமன்றங்கள் எல்லாம் இருக்கின்றன. பழைய சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு குறிப்பு சொல்றேன் பாருங்க. ஒரு அரசன், அவன் ரொம்ப இளைய வயது உடையவனா இருக்கிறான். பாண்டியன் நெடுஞ்செழியன், தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். இந்த நெடுஞ்செழியன்ல அவன் வேற. தலையாலங்கானம் என்ற இடத்துல அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் மீது 7 பேர் சேர்ந்து போர் தொடுக்கிறான். 2 பெருவேந்தர்களும் அவனை எதிர்த்து வருகிறார்கள். சோழ சேரர்கள் வருகிறார்கள். அவர்களோடு குறுநில மன்னர்கள் 5 வருகிறார்கள். திதியன், எழினி, எருமையூரன், இருங்கோவன்மான் என்று மற்ற குறுநில மன்னர்களும் சேர்ந்து 7 பேர் வந்து இவனை எதிர்த்து வருகிற போது அவன் ஒரு பாட்டு சொல்லுகிறான். புறநானூற்றுல அந்த பாட்டு இருக்கிறது. இளையன் இவனென உளைய கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தாள். மிக 4 படைகளையும் திரட்டி கொண்டு வரக்கூடிய வேந்தர்கள் அப்படி வருவார்களேயானால் நான் அஞ்ச மாட்டேன், போர்க்களத்துல எதிர்கொள்வேன். அப்படி அவர்களை நான் வெற்றி கொள்ளாவிட்டால் என்று சொல்லுகிறான். வெற்றி கொள்ளாவிட்டால் மாங்குடி மருதன் என்ற புலவன் என்னை பாடாமல் என்னுடைய ஊரை விட்டு போகட்டும் அப்படிங்கிறான். நலங்கிள்ளி என்ற ஒரு சோழன் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் போரிலே வெற்றி பெறாவிட்டால் முறையற்ற ஒருவனை நீதிபதியாக உட்கார வைத்து மக்களுக்கு நீதி வழங்கிய குற்றத்தை செய்தவனாகுவன். அதனால ஆன்ற சான்றோனை கொண்டு வந்து நீதிபதியா உட்கார வைக்கணும். அரசன் எல்லா வழக்குகளையும் கேட்க முடியாது. அதனால மிக உயர்ந்த ஒருவரை கொண்டு வந்து உட்கார, இல்லாவிட்டால் கல்வி நிரம்பாத பண்பு இல்லாத ஒருவரை கொண்டு வந்து நீதிமன்றத்திலே வைத்து நீதி வழங்கிய மெலிகோல் செய்தேனாகுக. செங்கோல் செய்யாம மெலிகோல் செய்தேனாகுக. அதனால அப்படி நீதி வழங்க வேண்டும். அது அரசன் தன்னால் முடியாத நிலையிலும் கூட சிறந்த சான்றோர்களை கொண்டு நீதி வழங்க வேண்டும் என்று கூறுகிறார். அதுபோல என்ன ஆயிற்று? அரசர் முறையோ, பரதர் முறையோ. பரதர்னு வணிகர். வணிகரே, நானும் ஒரு வணிகனுடைய மனைவி ஆயிற்றே, உங்களிடம் சொல்லுகிறேன். ஊரீர் முறையோ, ஊரிலே இருக்கக்கூடிய மக்களே இது முறையா? இது சேரியீர் முறையோ. சேரி என்ற சொல்லுக்கு இந்த காலத்தில் உள்ள பொருள் இல்லை. எந்த மக்களும் சேர்ந்து வாழுகிற ஒரு இடத்துக்கு பெயர் சேரி.
பார்ப்பன சேரி என்றால் பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய அமன் சேரி என்றால் சமணர்கள் சேர்ந்து வாழ்கின்ற இடம், சேர்ந்து வாழ்வதற்கு சேரி என்று பொருள். அப்படி அந்த சேர்ந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் பேச்சு முறை ஒண்ணு இருக்கும். அவங்களுக்கு ஒரு பேச்சு வழக்கு இருக்கும். மலைவாழ் மக்கள் பேசுகிற முறையா வேறையா இருக்கும், மீனவர்கள் பேசுகிற முறை வேறையா இருக்கும், அதற்கு பிறகு பாலை நிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிற முறை வேறையா இருக்கும். பேச்சு மொழி, ஸ்போக்கன் லாங்குவேஜ். அவ்வாறு அதுக்கு பேர் சேரி மொழி. தொல்காப்பியர் அதை பற்றி பேசுகிறார். சேரி மொழியால் செவ்வி திருக்கிழங்கு. நடுவுல இலக்கியத்துல அங்கங்க பேச்சு மொழி கூறும் வரும் இடையில. அதெல்லாம் அதற்கும் இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணத்தையும் ஆராய்ந்து பேசுகிறார். அது போல அரசர் முறையோ, பரதர் முறையோ, ஊரீர் முறையோ, சேரீர் முறையோ, மன்றினும் மருகினும் சென்றனள். அந்தந்த அங்கங்க இருக்கக்கூடிய மன்றமெல்லாம் போய் முறையிட்டார். மருகு என்றால் தெரு. மருகினும் சென்றனள் பூசலிட்டு போய் அங்கங்கிருந்து கதறினாள். 7 நாள் இரட்டி எல்லை சென்றனர். 14 நாள் அந்த நீலி தன்னுடைய கணவனாகிய சங்கமனை இழந்து துடித்து அழுது, அதற்கு பிறகு தொடுநாள் இதுவென தோன்ற வாழ்த்தி என்னுடைய கணவனை நான் கண்ணார கண்டு தொழுகின்ற நாள் இந்த 14வது நாள் தான் என்று வாழ்த்தி மலைத்தலை ஏறி, மலைக்கு மேல ஏறினா மால் விசும்பு ஏணியில், ஏணின்னு எல்லை, வான உயரத்திற்கு அமைந்த ஒரு எல்லையில போய் அந்த மலையில ஏறி கொலைத்தலை மகனை கூடுவு நின்றோள், கொலைப்பட்ட தன்னுடைய கணவனை கூடினாள். என்னன்னு புரியுது எல்லாருக்கும். என்ன ஆச்சுன்னு? வானத்திற்கு போய் சேர்ந்து விட்டாள்னா சொல்றது இல்ல. என்ன ஆயிற்று? அவ்வளவு வானத்தை எல்லையாக கொண்டு உயர்ந்திருக்கக்கூடிய மாமலையின் மீது ஏறி நின்று கணவனை சேர்ந்தாள்னா அங்கிருந்து விழுந்து இறந்துட்டான். அவ்வாறு சொல்லுவது மரபு அல்லங்கிறதுனால அவள் விண்ணுலகம் எய்தினான். அதே கருத்து இப்பவும் இருக்கிறது. இறந்தார் என்று சொல்லுவதற்கு இப்ப அப்படி சொல்றது இல்லை. அவர் இறந்தார். ரொம்ப பக்குவமா சொல்றதா இருந்தா மறைந்தார், இயற்கை எய்தினார், விண்ணுலகம் சேர்ந்தார், கைலாயம் அடைந்தார் என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம். அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தாற் போல சொல்லுவது வழக்கம். தொடுநாள் இதுவென தோன்றி வாழ்த்தி மலையில போய் இருந்து எம்முறு துயரம் செய்தோர். அப்ப சாவும் போது அவ ஒண்ணு சொன்னான். அவ இறக்கும் போது எம்முறு துயரம் செய்தோர் யாவதும், எமக்கு இப்படி துயர துன்பத்தை விளைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தம்முறு துயரம் இற்றாகுக. இற்றுன்னா இந்த தன்மைத்து, இந்த தன்மையை அவர்களும் அடைய, என்னுடைய துயரத்தை அவர்களும் அடையட்டும். இற்றாகுக என்றே விழுவோழிட்ட, மலையிலிருந்து விழுவோழிட்ட வழுவில் சாபம், குற்றமில்லாத அந்த சாபம் பட்டணிராதலின், அதுவே உங்களுக்கு வாய்த்தது. கண்ணகி கோவலனாகிய உங்களுக்கு அந்த நீலி சங்கமன் பட்ட துன்பம் உங்களை அடைந்தது. பட்டணிராதலில் கட்டுரைகள். சில சமயத்துல நாம இவற்றையெல்லாம் பார்க்கும்போது, சில நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது சிலப்பதிகார நினைவுக்கு வருகிறது, திருக்குறள் நினைவுக்கு வருகிறது. திருக்குறள் சொல்றாரு, ஊழ்வினை உறுத்து ஊட்டுங்கிற கொள்கை திருவள்ளுவருக்கும் உடன்பாடு. ஆனா ஒரு சின்ன மாற்றம் பண்ணார் அவரு. என்ன மாற்றம்னு கேட்டா, ஊழ்வினைக்கு ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரம் வகுத்தார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவுதான் காப்பாத்தி வச்சாலும் கூட காப்பாற்ற முடியாதுப்பா. பொருளை நிறைய கொண்டு போய் ஏராளமா திரட்டி கொண்டு போய் வைத்திருந்தாலும் கூட அது போற காலம் வந்தா போயிடும் என்றெல்லாம் அவர் இதற்கெல்லாம் காரணம் ஊழ் என்று சொன்னார். அது அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நாமும் கூட பார்த்திருக்கோம். ஒருவனுக்கு செல்வம் சேருங்காலத்து அது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறதுன்னு தெரியாது, அவ்வளவு வரும். ஒரு அறத்தின் நிலையிலே சொல்றேன். எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய காலி மனை கிடந்தது. பெரிய இடம், வெட்ட வெளி. அதுக்கு பக்கத்துல அந்த உடையவருடைய வளமனை, பங்களாங்கிறதுக்கு வளமனைங்கிறது தமிழ் சொல். அவருக்கு நிறைய ஏராளமான சொத்து இருந்தது.
அப்ப ஒருத்தர் அங்கிருந்து வந்து கேட்டாரு, இந்த பக்கத்துல காலியா இருக்கிற இந்த இடத்துல ஒரு திருமண நிகழ்ச்சி நடத்திக்கலாமா பந்தல் போட்டுன்னு கேட்டோன்னு, நடத்திக்க ஐயா அப்படின்னா. திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு சமையல் சாப்பாடு அங்க நடந்தது. நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து சாப்பிட்டாங்க. சமையல்ல பூசணிக்காய், பரங்கிக்காய் இரண்டையும் கொண்டு வந்து சமைச்சிருக்காங்க. அதுல வந்து விதையெல்லாம் கொண்டு போய் அதனுடைய பின்பகுதியில கொட்டினாங்க. கொட்டிட்டு அவங்க விருந்தெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆச்சு 2, 3 மாதம் 4 மாதம் கழிச்சு பார்த்தா அத்தனை விதைகளும் கொடிகளாக படர்ந்து அந்த மாபெரும் வெட்ட வெளியில பறந்து ஏராளமான காய்கள். அதற்கு பிறகு அதற்கு பிறகு அவற்றை பல வண்டிகள்ல ஏற்றி லாரிகளை கொண்டு வந்து ஏற்றி கும்பகோணம் மார்க்கெட்டை கொண்டு போய் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் அவர் என்ன போட்டாரா விதைச்சாரா ஒண்ணும் இல்லை. அவற்றையெல்லாம் ஈட்ட வேண்டும் என்று கருதினாரா அவ்வளவு. அதே போல ஒருவருக்கு இன்னொருவருக்கு எப்படி போச்சுன்னே தெரியல, வந்து செல்வம் தான் போயிட்டு. இதுக்கு காரணம் ஊழ்வினைங்கிறார். அதாவது பல நின்று போற்றினும் பொத்துப்படும், எல்லாமே போயிடும். என்னதான் அரண் வைத்து காத்தாலும் கூட நிற்காது என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆனால் திருவள்ளுவர் சொன்ன மாற்றம் என்னவென்றால், ஊழ்வினை இது என்று சொல்லி நீ அமைதி தேடிக்கொள்ளாதே, அதற்காக நீ சுருண்டு படுத்து விடாதே. ஆழ்வினை என்று ஒன்று இருக்கிறது, முயற்சி. நீ முயற்சி செய்து ஊழையும் உப்பக்கம் காண்பர், ஊழையும் கூட தூக்கி எறியக்கூடிய ஆற்றல் முயற்சி உடையவர்களுக்கு உண்டு. அதை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் தான் முதல்ல சங்க இலக்கியமும் சரி தொல்காப்பியமும் சரி எல்லாமே ஊழ்வினை வற்புறுத்தி வந்த இலக்கண இலக்கியங்கள். திருவள்ளுவர் அதிலிருந்து ஒரு தடம் கொஞ்சம் மாறி அதெல்லாம் இல்ல, ஊழ்வினையை மாற்ற முடியும். வரிமேல் எழுதுவதற்கு உரை எழுதும் போது ஒரு கால் இருகால் என்று பல முறை முயன்றால் ஊழினுடைய வலியையும் மாற்றிவிடலாம் என்று எழுதுகிறார். அதனால அந்த மாதிரி பட்டணிகாதில் கட்டுரைகள். அதனால நான் சொல்லக்கூடிய இந்த மெய்யான உரையை நீ கேட்பாயாக. உண்மை வினை வந்து உறுத்த இந்த 2 அடியும் மிகச்சிறந்த அடி. உண்மை வினை வந்து உறுத்த காலை, உண்மைன்னு முன்பு செய்த வினை, உண்மை வினை வந்து உறுத்த காலை செம்மையிலோர்க்கு செய்தவம் உதவாது. செம்மையான நெறியிலே வாடாதவர்களுக்கு அவர்கள் செய்த தவம் உதவாமல் போய்விடும், உதவாது. செய்தவம் உதவாது. வாரொலி கூந்தல், அது அப்படி படிக்கணும். செய்யுள் படிக்கும்போது வாரொலி கூந்தல் நின் மணமகந்தன்னு படிக்க கூடாது. இது விழி, இந்த இடத்துல கூப்பிடு, பக்கத்துல இருக்கிறோட கூப்பிட்டு. ரொம்ப அருமையா சில இலக்கியங்கள் எல்லாம் அதெல்லாம் வரும். வாரொலி கூந்தல், நீண்ட கூந்தலை உடைய பெண்ணே, கண்ணகியே, நின் மணமகன் தன்னை, உன்னுடைய கணவனை ஈரேழு நாளகத்து, அவ நீலி கண்டது போலவே 7 நாளகத்து எல்லை நீங்கி 14 நாள் நீங்கிய பிறகு வானோர்தங்கள் வடிவின் அல்லதை, மானிட வடிவில நீ காண முடியாது. வானோர்தங்கள் வடிவின் அல்லதை ஈனோர் வடிவில் காண்டல் இல்லன. வானவர்களுடைய வடிவத்திலே நீ காணலாம். ஈனோர்னா இங்க நில உலகத்திலே உள்ள மனிதர்கள், இந்த வடிவில நீ காண்பதற்கு இல்லை என்று. அதனால சில பேர் இறந்து போயிட்டா அழும்போது சொல்லுவாங்க, எப்ப எங்க பார்க்க போறோம், இப்படி இந்த வடிவத்தை நான் இனிமேல் எங்க பார்க்க போறேன், இந்த உருவத்தை எங்க பார்க்க போறேன்னு அழுவாங்க. அதனால உடம்பு என்பது அழிவது. திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னாரு, குடம்பையுள் புட்பறந்தற்றே. குடம்பைன்னு ஒண்ணு இருக்கு, அது கூடா முட்டையா, இதுவே உரையாசிரியர்கிட்ட வேறுபாடு. முட்டைக்குள்ளார இருந்து குஞ்சு வெளியில வருது, அவ்வளவுதான். முட்டைக்கு அந்த ஓட்டுக்கு அதுக்கப்புறம் மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை, எதுவும் இல்லை, எதுக்கும் பயன்பட. குஞ்சு அதற்கு பிறகு வெளியே வந்து அது வேறு இடங்களுக்கு போய்விடுகிறது. அது போல
இந்த உடம்பாகிய கூட்டிலிருந்து உயிர் என்ற அந்த பறவை பறந்து போய்விடும் ஒரு நாளைக்கு. அவ்வளவுதான், அதுக்கு முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லக்கூடிய குரலுக்கு உடம்பைங்கிறதுக்கு இது முட்டையா கூடா? கூட்டுல ஒரு பறவை இருக்கிறது, அது இங்க குஞ்சு பொரிக்கிறது, அங்க வாழ்கிறது. ஒரு நாளைக்கு கூட்டை விட்டு அது போயிடுது. அதனால கூடுன்னு சொல்லலாம், முட்டைன்னு சொல்லலாம். எது சரின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒருத்தர் விளக்கம் அருமையா எழுதினாரு. இது முட்டைன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டா மீண்டும் புகுதல் இன்மைன்னு எழுதினார். அந்த முட்டைக்குள்ளார மீண்டும் இந்த பறவை போவது என்பது இல்லை. ஆனா கூட்டுக்கு போகலாம். அதனால கூடு என்று சொல்லுவதை விட முட்டை என்று சொல்லுவது ரொம்ப பொருத்தமானது என்று காட்டு. அதனால அப்படியெல்லாம் உரை வேறுபாடுகள் எல்லாம் இருக்கின்றன, அதெல்லாம் பார்க்கணும். இப்ப வானோர் தெய்வம் தங்கள் வடிவின் அல்லதை, அல்லதைன்னு அல்லதுதான் ஐ என்கிறது அங்க அசை சொல், அதுக்கு பொருள் இல்லை. அல்லதை ஈனோர் வடிவில் காண்டல் இல்லைன்னா ஏன் அல்லதைங்கிறது அந்த இடத்துல அல்லதுன்னு எழுதியிருந்தா என்ன அப்படின்னா அங்கதான் நாம தெரிந்து கொள்வது. இதுக்குத்தான் பாடம் சொல்லுகிற முறைங்கிறது. அல்லது ஈனோர்னா அல்லது ஈனோர்னு ஆயிடும், ஒரு அசை கெட்டு போயிடும். அல்லதுங்கிறது குற்றியலுகிற ஈறு, அதுக்கப்புறம் ஈனோர்னு வந்தா அல்லது ஈனோர்னு வந்துடும். அப்படி வரக்கூடாது, வந்தா ஒரு அசை போயிடுது. அதுக்காக தான் அல்லதை இன்னொரு அசை சொல்ல அங்க கொண்டு வந்து சேர்த்தார். அல்லதை ஈனோர் வடிவில் காண்டல் இல்லைன்னு, காண்டல் தொழிற்பெயர், காணுதல் இல்லை என்று கூறி மதுரை மாதெய்வம் மாபத்தினைக்கு விதிமுறை சொல்லி, இதுதாம்மா இந்த உலகத்துல விதிமுறை சொல்லி அழல் வீடு கொண்டபின் நெருப்பு பற்றி எரிந்தது கருத்துற கணவர் கண்டபின், அல்லது அவ உடனே சொன்னா கண்ணகி, கணவர் கண்டபின் இவள் சொன்ன இந்த கருத்தின்படியாக நான் என்னுடைய கணவனை கண்ட பிறகு, அல்லது இருத்தலும் இல்லை நிற்றலும் இல்லை, நான் உட்கார மாட்டேன், நிற்கவும் இல்லை, நடந்து கொண்டே இருப்பேன். நான் 14 நாள் நான் நடப்பேன். இருத்தலும் இல்லை நிற்றலும் இல்லைன கொற்றவை வாயில் பொற்றுடி தகர்த்து, துர்க்கை வாயில், அந்த 4 வாயிலே 4 தெய்வங்கள் இருக்கு. இவ கிழக்கு வாயில் வழியாக வந்தா அந்த வழியா போறதுக்கு இவளுக்கு உடன்பாடு இல்லை, கணவனோடு வந்தவள். அதனால மேலை வாயில்ல துர்க்கை வாயில், காளி கோயில் இருக்கக்கூடிய வாயில், கொற்றவை வாயில் பொற்றுடி தகர்ந்து கையில் இருக்கிற வளையலை உடைக்கும். அதாவது இதை கொண்டு சொல்லுகிறார்கள், அந்த காலத்துல மங்கள அணி என்பது வளையலாக இருந்தது என்று. முன்னால மங்கள அணியில் பிரிதணி மகிழாள்னு இருக்கு, தாலின்னு சொல்லலையே தவிர மங்கள அணி என்று சொல்லப்பட்டது. திருமண காலத்துல தாலி அணிந்து கொள்ளுதல் என்பது ஒரு பிற்கால வழக்கு. முற்காலத்துல அகநானூற்றுல 86, 136 ஆகிய 2 பாடல்கள்ல இந்த தாலி புனைதல் என்பது சொல்லப்படல. அந்த காலத்துல அது வழக்கம் இல்லை. ஆனால் தாலி இருந்துதானே இருந்தது. யாருக்கு? சிறுவர்களுக்கு பாதுகாப்பு கருதி 5 முனைகளை கொண்ட பதக்கங்களை பிணைத்து ஐம்படை தாலின்னு சூட்டுவது வழக்கம். அத புறநானூற்றுல கூட தாலி களைந்தென்றும் இளனே, ரொம்ப சிறுவனா இருக்கிறான், இன்னும் ஐம்படை தாலியை கூட கழட்டி கீழே போடல என்று சொல்லுகிறார். அதனால அந்த காலத்துல இவர்களுக்கெல்லாம் மனப்பருவ காலத்துல தாலி புனைதல் என்பது வழக்கமாக இல்லை. பொற்றுடி தகர்த்து, அதனால கையில் இருக்கிற வளையலை உடைத்து போட்டு கொற்றவாயில் பொற்றுடி தகர்த்து கீழ்த்திசை வாயில் கணவனோடு புகுந்தேன். கிழக்க இருந்து நான் என்னுடைய கணவனோடு இங்க வந்த மேற்றிசை வாயில் வரியேன் பெயர்கன, வரியேன் ஒத்தாளா இப்ப போனேன். 2 பேரா வந்தோம், நான் மட்டும் தனியே போது செல்லுகிறேன் என்று சொல்லி வரியேன் பெயர்கன இரவும் பகலும் மயங்கினள் கையற்று, பகலாக நடக்கிறார் 14 நாள். இரவும் பகலும் மயங்கினள் கையற்று முற்றச்சம், மயங்கினள் கையற்று
உறவு நீர் வையை ஒரு கரை கொண்டாங்கு. வையையினுடைய ஒரு கரையிலேயே போறாத. இந்த வையையை முன்பு எப்படி பார்த்தா? கோவலனும் தானுமாக வருகின்ற காலத்து இந்த வையை ஆற்றை பார்த்த போது வையையினுடைய 2 பக்கத்திலும் மலர் மரங்கள் ஏராளமாக பூத்து குலுங்குகிற ஒரு பருவம். எல்லா மலர்களும் அப்படியே இந்த ஆற்றிலே கொட்டி ஆற்றினுடைய தண்ணீர் பரப்பே கண்ணுக்கு தெரியல, எல்லாம் மலர் பரப்பா இருக்கு. அதுக்கு அந்த இடத்துல இளங்கோவடிகள் சொன்னாரு, தையர் கூறுவது தான் அறிந்தனள் போல இவளுக்கு நடக்க போற ஒரு துன்பத்தை நினைத்து இந்த வையையாறு தன்னுடைய கண்ணீரை காட்டாமல், அதாவது கண்ணீரை காட்டாமல் மலராடையை போர்த்து கொண்டு நடக்கிறது. மலராடையினால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது என்று பாடினார். முதல்ல அதை பார்த்தோம். இப்ப உறவு நீர் வையை ஒரு கரை கொண்டாங்கு அவல என்னாள். அவல என்றால் அவல் என்ன பள்ளம், மிசைன்னா மேடு. அவல என்னாள், அவல என்னாள் அவலித்து இழிதலில், அது இறங்கி போக வேண்டியிருக்கு. அதனால அந்த இடத்துல துன்பப்படவில்லை. மிசைய என்னாள், ஐயோ மேடா இருக்குதே என்று அதையும் கருதவில்லை. மிசை வைத்து ஏறுதலில், உள்ளம் அங்க மிசைன்னு உள்ளம், அந்த இடத்துல உள்ளம் மேலே செல்வதற்கு தூட்டுகிறது. அதனால போறா, ஒரு வேகம், ஒரு வெறி அவளுக்கு. அவலித்து இழிதலில் மிசைய என்னாள் மிசை வைத்து ஏறலில், கடல் வயிறு கிழித்து மலை நெஞ்சு பிளந்தாங்கு அவுணரை கடந்த சுடரிலை நெடுவேள் குன்றம். எங்க போனா? நெடுவேள் குன்றத்திற்கு போனார். அதை 2 கருத்து சொல்லுகிறார்கள். இந்த நெடுவேள் குன்றம் என்பது திருச்செங்கோடு என்று அரும்பத உரையாசிரியர் சொல்றார். செங்குன்றம் என்று அடியாருக்கு எல்லாரும் சொல்றார். செங்குன்றம் என்பது சேர நாட்டுல இருப்பது, திருச்செங்கோடெல்லாம் தாண்டி போவது. மிசையினால் மிசை வைத்தேறுதல், கடல் வயிறு கிழித்து மலை நெஞ்சு பிளந்தாங்கு, இது முருகப்பெருமானுடைய செயலை சொல்வது. கடல்ல போய் ஒளித்தான் சூரபத்மன். கடலினுடைய வயிற்றை கிழித்து போய் உள்ளே போய் அங்கே பதுங்கி இருந்த சூரனை தன்னுடைய வேளாலே மார்பை பிளந்தான் முருகன் என்பது கந்தபுராணம் சொல்லக்கூடிய செய்தி. கடல் வயிறு கிழித்து மலை, அதே சமயத்துல மலை நெஞ்சு பிளந்தான். எப்ப? அங்கே கிரௌஞ்சம் என்ற ஒரு மலை, அது ஒரு அரக்கன் அப்படி மலையாக வந்து நின்றான். அது பறவை போன்ற வடிவம் உடையதாக இருந்தது. கிரௌஞ்சம்னு அது ஒரு வகையான பறவை, புறாவுல ஒரு வகை. அந்த கிரௌஞ்சம் என்ற பறவையினுடைய பெயருடைய மலை பெருசா இருந்தது. தென்னாட்டுக்கும் வடநாட்டுக்கும் நடுவுல இந்திய மலை. அப்ப பறவைகள்லாம் வடக்கேர்ந்து தெற்க வர முடியல, தெற்கேர்ந்து வடக்க போக முடியல. உடனே முருகப்பெருமானுடன் வேண்ட அவன் தன்னுடைய வேளாலே அந்த மலையை துளை செய்தான். அந்த அவுணன், அந்த அரக்கன் உடனே தலை வணங்கி தன்னுடைய செருக்கு அடங்கின. அந்த துளையின் வழியாக பறவைகள்லாம் எளிதாக போயின என்பது புராணங்கள்ல சொல்லப்படுகின்ற செய்தி. அவுணரை கடந்த சுடரிலை நெடுவேள் குன்றம், அப்படிப்பட்ட முருகனுக்கு அமைந்த கோயில். நெடுவேள் குன்றம் அடி வைத்து ஏறி அத மெல்ல மெல்ல மேலே ஏறி சென்று பூத்த வேங்கை பொங்கர்ன சோலை, நல்ல வேங்கை பூத்து இருக்கக்கூடிய அந்த சோலையிலே போய் நின்று, மலைக்கு மேல ஒரு சோலை, வேங்கை மரங்கள் மிக்க இருக்கக்கூடிய சோலை, அங்கே கீழே போய் நின்று தீத்தொழிலாட்டியேன், பாவத்தை செய்தவன் நான், சாபத்தை பெற்றவன் நான். தீத்தொழில் ஆட்டி என்பதற்கு நான் அன்றைக்கு ஒரு நண்பர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாதிரி இந்த சொற்கள் எல்லாம் கூட நீங்க மிக ஆழமாக போய் பொருள் சொல்வதுங்கிறது நல்லா இருக்கு. நான் ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பெண்டாட்டிங்கிற சொல்லி எப்படி வந்ததுங்கிறதே எனக்கு புரியல. ஏன்னு கேட்டா அதை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாம இருந்தது. அப்பதான் நீங்க ஒரு வகுப்புல, சிலப்பதிகார வகுப்புல பெண்டாட்டின்னு சொன்னா பெண் தன்மை ஆள் தீ
பெண் தன்மையினை ஆள்பவள் என்று பொருள். அது மனைவி என்ற பொருளில் பிற்காலத்து வழங்கியது. முற்காலத்தில் பெண்டாட்டின பெண் என்றுதான் பொருள். பெண் தன்மை உடையவள் என்றுதான் பொருள். தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய சேராவரையர் அங்கு இருப்பது ஆணா பெண்டாட்டியான்னு கேட்கிறார். அப்ப ஆடவனா பெண்ணான்னு பொருள். ஒரு காலத்துல இவ்வாறு பெண்ணை மட்டும் உணர்த்தியது. அதற்கு பிறகு ஒரு உறவு முறை பெயராக பெண்டாட்டி என்று வந்துவிட்டது. அப்படி அது சொன்னார். ஆட்டிங்கிறத நான் ஆழ்த்தி என்று பிரிக்க அறிந்தேன். இங்கேயும் அதே போல வருவாங்க. தீத்தொழில் ஆட்டி தீய தொழிலை ஆளுகின்றவளாக யான் என்று ஏங்கி எழுநாள் இரட்டி 2 எழுநாள் 14 நாள் 7 நாள் இரட்டி எல்லை சென்றபின் அந்த வரம்பு கடந்த பிறகு தொழுநாள் இது என்று கணவனை தொடக்கூடிய நாள் இது என்று கருதி தோன்ற வாழ்த்தி தொழுநாள் இது என்று தோன்ற வாழ்த்தி வீடுகள் நங்கை, வீடு என்றால் பெருமை என்று பொருள். வீடுகள் நங்கை பெரும்பெயர் ஏத்தி, பெரும்பெயர் புகழ், இறைவனுடைய புகழை ஏத்தி வாடா மாமலர் மாறி பெய்தாங்கு, அப்படியே மலர் மாறி பெய்தது போல அமரர்க்கரசன் தமர் வந்து ஏத்த. அமரர்க்கரசன் இந்திரனுடைய சுற்றத்தார், அவனிடம் பரிவாரமாக இருக்கக்கூடிய தேவர்கள் வந்தார்கள். வாடா மாமலர் மாறி பெய்து அப்படியே மலரெல்லாம் மழையாக பெய்து வாடா மாமலர் மாறி பெய்தாங்கு அமரர்க்கரசன் தமர் வந்து ஏத்த. தமர்னா உறவினர், சுற்றத்தார், சூழ இருப்போர் என்றெல்லாம் பொருள். அந்த தேவர்கள் அங்கிருந்து வந்து ஏத்த கோநகர் பிழைத்த கோவலன் தன்னோடு, அதாவது அரச நகரம் கோவலனுக்கு தீங்கு செய்தது. நகரினால் தீங்கு செய்யப்பட்ட அந்த கோவலன் தன்னோடு கோவலனும் வந்தான். வான ஊர்தி ஏறினள் மாதோ, வான ஊர்தியில கண்ணகி ஏறி சென்று விட்டாள். முன்பே பார்த்தோம், குன்றக்குறவர்கள் எல்லாம் அங்கிருந்து போயிருந்த போது ஒருத்தி வந்து வேங்கையினுடைய கொடுநிலையில் நின்றாள் என்று அந்த செய்தி இங்கு விரிவாக வான ஊர்தி ஏறினள் மாதோ காணவர் புரிகுடல் கண்ணகிதானன் என்று சொல்லி, காணவர் மலர் மாலை எல்லாம் சூடியிருக்கக்கூடிய கண்ணகி, புரிகுடல் கண்ணகிதானன் என்னங்கிறது அசை. தெய்வம் தொழாள். அப்போ ஒரு வெண்பா, இது வெண்பா இளங்கோடிகள் எழுதியது இல்லை. தெய்வம் தொழாள் கொடுநற் தொழுவாளை தெய்வம் தொடுந்தகமை தென்னிதால். இது திருக்குறளை அப்படியே கொண்டு வந்து வைத்து போட்டுக்கிறார். பின்னால வந்த எல்லா ஆசிரியர்களும் சமய வேறுபாடு இல்லாமல் திருக்குறளை ஆட்சி செய்தார். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, தான் இன்ன சமயத்தவன் என்று எந்த சார்பும் இல்லாமல் நூல் எழுதியவர் திருவள்ளுவர் தான். அடிகள் இளங்கோடிகள் சமண சமய சார்புடையவர். மணிமேகலை எழுதிய ஆசிரியர் பௌத்த சமய சார்புடையவர். ஆனா இந்த சமயங்கள் எல்லாம் அந்த ஒருவரை ஒருவர் உறவுகளால் தடுக்கக்கூடிய நெடும் சுவர்களாக இல்லை. அது அவரவர்களுடைய வழிபாட்டு நெறி, அவ்வளவுதான். அதற்கு மேல அதுல பெரிய வேறுபாட்டை எல்லாம் அது உண்டாக்கவில்லை. இன்றைக்கும் நம்முடைய எல்லா சமயங்களிலும் சொல்லக்கூடிய நெறிகள் எல்லாம் மிக உயர்ந்தவை. பார்க்க போன அது இஸ்லாமிய சமயத்துல குர்ஆன்ல ஒரு தொடர் இருக்கு பாருங்க. ஒரு தானியத்துல அதை யார் சாப்பிட வேண்டும் என்ற பெயரை இறைவன் அதில் எழுதியிருக்கிறான்னு சொன்ன. ஒவ்வொரு தானியத்திலும் அதை உண்ணப்போகிறவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது இறைவனுடைய ஆணையினால் என்று சொன்ன. எவ்வளவு ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு செய்தி அது. அதாவது உனக்கு அதற்கு உண்ண வேண்டும் என்று இருந்தால்தான் நீ அதை உண்ண முடியும் என்று. அதாவது பார்த்தா கையில எடுக்கிறான் சாப்பிடுவதற்கு, இந்த போது ஒரு பருக்க சிந்தி போகுது. அந்த பருக்க அவனுக்கு புரியதில்லை. அது ஏதோ எறும்போ அல்லது பூச்சியோ ஏதோ ஒண்ணு அது வந்து போகுது, அல்லது வினை அழிய போகிறது. அதனால அவ்வாறெல்லாம் சொல்லியிருக்கிறப்பா. சமய தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய வேறுபாடு இல்லை, அவர்களெல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தார். பின்னால சமய தத்துவம் என்னவென்று தெரியாதவர்கள் தான் போரிட்டு மடிந்தார். அது சமய போர் முடிந்தது, அப்புறம் சாதி போர் தொடங்கிடுச்சு.
அதனால மனிதர்கள் இவ்வாறு பிரிந்து வாழ வேண்டும். அருமையா ஒரு செய்தி சொல்லுவார்கள். வேபர் டவர அந்த வானுயர கோபுரத்தை சமைக்கக்கூடிய பணியில ஆதி காலத்து மனிதர்கள் ஈடுபட்ட போது அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து விடக் கூடாது என்பதற்காகவே பல மொழிகளை இறைவன் படைத்தான். வெவ்வேறு மொழியினால பிரிச்சு வச்சான் ஆண்டவன் என்றெல்லாம் பேசுவார். தெய்வம் தொழாள் கொடுநற்றொழுவாளை, கணவனை தொடக்கூடியவளை தெய்வம் தொழுந்தகமை தண்ணினாள். தெய்வம் வணங்கும். இந்த இடத்துல நான் முன்பே சொன்னது போல தெய்வம் என்பது நாம் வணங்குகின்ற வடிவம் என்று பொருள், கடவுள் என்று பொருள் இல்லை. நாம் வணங்குகின்ற தெய்வ கடவுளுடைய உருவம். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் வருவார். எந்த உருவத்தை வேணாலும் வச்சு கும்பிடுங்க, அங்கு நீங்க மனதில் நினைக்கிற அந்த கடவுள் வருவார் என்பது பொருள். தெய்வமாய் மன்னகமாதற்கு அநியாய கண்ணகி. இந்த மண்ணுலகத்திலே வாழ்கிற பெண்களுக்கெல்லாம் அணி போல வழங்குகின்ற கண்ணகி விண்ணக மாதற்கு விருந்தாக போயினாள் என்று சொல்லப்பட்டது. இது கட்டுரை காலம். அதுல கடைசியில இந்த மதுரை காண்டம் முடிகிறது. அதனால இந்த இடத்துல ஒவ்வொரு காண்டமும் முடிகிற போது கட்டுரையை பார்த்தோம். புகார் காண்டத்துல ஒரு கட்டுரை சொன்னார். மூவேந்தர்களை வாழ்த்தி என்று பேசினார். சோழனை சிறப்பாக வாழ்த்தினார். இங்க முடிகெழு வேந்தர் மூவர் உள்ளும். மூவேந்தர்கள் அந்த காலத்துல வன்புகள் மூவர் தன்புழில் வரைப்பு நாம் தொல்காப்பிய வளமான இந்த நாட்டை 3 பெருவேந்தர்கள் ஆண்டார்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிறு குறிப்பு சொல்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சங்க இலக்கியத்தில் மன்னனும் வேந்தனும்னு ஒரு கட்டுரை எழுதினேன். மன்னன் வேற, வேந்தன் வேற. வேந்தன் என்பதற்கு என்ன பொருள் என்றால் அடையாள பூமாலையை தலையிலே வேய்ந்து கொண்டவன். இந்த வீட்டுக்கு கூரை வேய்ந்தாச்சான்னா என்ன பொருள்? மேல கூரை போட்டாச்சான்னு பொருள். அதுபோல வேந்தன் என்றால் தனக்குரிய அடையாள மாலையை, ஆத்தி மாலை, வேப்பம்பூ மாலை, பனம்பூ மாலை, இந்த 3 மாலைகள்ல தனக்குரிய மாலையினை தலையிலே அணிந்து கொண்டு போருக்கு போறவன் அதான் வேந்தன். வேய்ந்தன் வேந்தன் என்று ஆகிற்று. மன்னன் என்றால் மண் என்றால் நிலை பெறுதல். ஒரு குடிமக்களோடு பிரிக்க முடியாதபடி பிணைந்திருப்பவன், அதாவது இனக்குழு தலைவன். அவன் பெரிய செல்வமுடையவனாக இருக்கணும்னு தேவையில்லை. புறநானூற்றுல ஒரு பாட்டு வருது. எங்க மன்னன் இருக்கான அவன் எங்களோட தான் பாயில படுத்திருப்பான், கட்டாந்தரையில உட்கார்ந்துருப்பான், எங்களோட தான் பட்டினி கிடப்பான், எங்களோட தான் வறுமையை நுகர்வான். அப்படிப்பட்டவன் அவன் தான் எங்கள் தலைவன். அவன் தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த இனக்குழு மரபுல வந்தவன் எங்களுடைய தலைவன் என்று பேசக்கூடிய நிலையை புறநானூறு காட்டுகிறார். அதனால மன்னன் என்றால் வேற, வேந்தன் என்றால் வேற. இதெல்லாம் பொருள் வேறுபாடு இருப்பதை உணர வேண்டும். அவ்வாறு படை முடிகெழு வேந்தர் மூவர் உள்ளும் படை விலங்கு தடக்கை பாண்டியர் குலத்தோர். நிறைய மிகச்சிறந்த படைகளை விட அதெல்லாம் குறிப்பு இருக்கு, காரணம் இருக்கு. விலங்கோடு ஏதோ பா வருகிறது என்பதற்காக அப்படி பாவல தொடர்ந்து எழுத வேண்டும் என்பதற்காக சொல்ல போடுற ஆள் இல்லை. படை குண்டு தடக்கை என்றால் பாண்டி நாட்டுல அந்த காலத்துல தங்களுடைய படையை பெருக்கிக் கொள்வதற்காக மேலை நாடுகளோடு தொடர்பு கொண்டு குதிரைகளை வரவழைத்தார். குதிரை வாணிகம் தமிழ்நாட்டிலே பாண்டி நாட்டுல தான் அதிகமா நடந்தது. மார்க்கோ போலோ என்ற அயல்நாட்டு பயணி சொல்லுகிறான், பாண்டி நாட்டு செல்வம் குதிரைகளை வாங்குவதில் நிறைய செல்வம். அவன் என்ன பண்றான், குதிரையை விற்க வந்தவன் முதல்ல என்ன பண்ணிட்டான், இந்த குதிரைக்கு குழம்பு அடிச்சு அதற்கு பிறகு படைக்கு ஏறி போகணும்னு சொல்லாம விட்டுட்டான். இந்த வீரர்கள்லாம் உடனே அந்த குதிரையினுடைய முதுகில ஏறி மலையும் காட்டிலுமாக பயணம் செய்த போது இந்த லாடம் அடிக்காததுனால குதிரையினுடைய கால்கள் எல்லாம் ஒடிந்து போயின. அதற்கு பிறகு பயணம் செய்வதற்கு உரிய அல்லாதவையாக போய்விட்டார். மறுபடியும் குதிரை வாங்கணும். பிறகுதான் இந்த லாட அடிக்க கற்றுக்கொண்டார். கார்குழம்பு, அந்த கார்குழம்புல ஒரு இரும்பாலான துண்டு அதை வைத்து பொருத்தணும். அப்பதான் குழம்பு தேயாம அந்த இரும்பு துண்டு மட்டுமே தேய்ந்ததாக இருக்கும். அது மாட்டுக்கும் அவ்வாறு லாட அடிக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அவர் பாண்டி நாட்டு செல்வம் ஏராளமாக குதிரை வாங்குவதில் போச்சு.
அந்த செய்தி தான் திருவிளையாடு புராணத்துல மாணிக்க வாசகருடைய வரலாற்றுல வருகிறது. அவர் பாண்டியனுக்கு குதிரை வாங்குவதற்காக பாண்டியன் தந்த பொன்னை எடுத்துக்கொண்டு போய் கடற்கரை நகரத்துல தங்கி இருந்து அங்கு சிவபெருமானுக்கு அந்த பொன்னை கொண்டு கோயில் கட்டி விட்டு அதற்கு பிறகு பாண்டியனிடம் வந்து தண்டனை பெற்று சிறையிலே கிடந்தார். அதற்கு பிறகு இறைவன் மீட்டார் என்பதெல்லாம் பிட்டுக்கு மண் சுமந்த படலத்துல திருவிளையாடு புராணத்துல பார்க்கலாம். அதனால அந்த காலத்திலே படையை பெருக்கியவர்கள் பாண்டியர்கள். படை விலங்கு தடக்கை பாண்டியர் குலத்தோர். பாண்டியர் என்பதற்கு என்ன பொருள் என்றால், பாண்டினா காளைன்னு பொருள். காளையை போன்றவர்கள், உடல் வலிமை வாய்ந்தவர்கள் பொருள். சோழர் என்பதற்கு பொருள் என்றால், சொல் என்றால் சோறுன்னு பொருள், சோற்று வளமுடையவர்கள்னு பொருள். அதே போல சேரர் என்றால் மலை சாரலிலே இருப்பவர்கள் என்று பொருள். சாரல் சேரல், சாரல் நாட என்று ஒரு தமிழ் இலக்கியத்தில். படை விலங்கு தடக்கை பாண்டியர் குலத்தோர். அரணும் மரணும் ஆற்றலும். அறம், வீரம், ஆற்றல் இவை எல்லாம் அவர்களுக்கு சொந்தம். அவர்தம் பழவிரல் மூதூர் பண்பு மேம்படுதல். அவர்களுடைய பழமையான தொன்னகரம் மதுரை. இந்த மாமதுரை நகரமும் பண்பு மேம்படுதலும் விடகுமலி சிறப்பும். எப்ப பார்த்தாலும் விழா நடந்துட்டு இருக்கும். பூங்கா நகரம்னு பேரு மதுரைக்கு. இன்றைக்கும் அப்படிதான் இருக்கு. இரவு 12 மணி 1 மணி 2 மணிக்கு கூட போய் கடைகள்ல சிற்றுண்டி சாப்பிடலாம். பூங்கா நகரம். பழவிரல் மூதூர் பண்பு மேம்படுதலும் விடவுமலி சிறப்பும். விடவு விழான்னு பொருள். விடவுமலி சிறப்பும் விண்ணவர் வரமும். வானவர்கள் அங்கிருந்து விரும்பி மதுரைக்கு வருகிறார்கள். குடியா இன்பத்து அவருடைய நாட்டு குடியும். குடியான தளராத தளராத அந்த நாட்டு மக்களுடைய குடிமையும் கூழின் பெருக்கமும். கூழ்னா பொருள்னு பொருள். படை குடி கூழ் இன்னும் சொல்வார் வள்ளுவர். கூழ் என்றால் ஒரு நாட்டுக்கு வேண்டிய கருவூலத்தில் இருக்கக்கூடிய பொருள், உணவு என்று சொல்லலாம். கூழின் பெருக்கமும் அவர்தம் வையை பேரியாறு வளஞ்சுரந்து ஊட்டலும். வையையாறு ஒரு காலத்துல அவ்வளவு இருகரை வாரமும் திருமகள் உரையுலா பண்ணியதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே பெருகி வையையாறு போயிடுச்சு. அத நாட்டுப்புற பாட்டிலே கூட பாடிருக்காங்க. வையை பெருகி வர வார்ந்து மணல் ஊர்ந்து வர ஊர்ந்து வந்த தண்ணியிலே ஒட்டி வந்த கட்டிமுத்தோ பின்னணைந்த தண்ணியிலே பெருகி வந்த சந்தனமும். ஒருத்தி தாலாற்றா தன்னுடைய பிள்ளைய, மதுரகாரி. எப்படி வையை பெருகி வர வார்ந்த மணல் ஊர்ந்து வர. நல்ல அப்படி மணல் ஊர்ந்து வருகிறது. வையை பெருகி வர வார்ந்த மணல் ஊர்ந்து வர ஊர்ந்து வந்த தண்ணியிலே ஒட்டி வந்த கட்டிமுத்தோ பின்னணைந்த தண்ணியிலே சேர்ந்து வந்த சந்தனமும் என்றெல்லாம் பாடுறார். அதனால பல அருமையான பாடல்கள் எல்லாம், நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் இந்த வையை கரையிலே பிறந்தன. அப்படிப்பட்ட நாடு வையை பேரியாறு. இப்ப என்னாச்சு, வையாறு போச்சு. தண்ணீர் இல்லை, எப்பவும் தண்ணீர் வராது. மழை காலத்துல பெரிய வருகிற வெள்ளம் தான் அங்க தண்ணீர். அதனால பின்ன இடைக்காலத்துல வையை பற்றி பாடுகிற போது சொன்னாங்க, ஊற்று பெருக்கால் ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்நாளும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் வை. தோண்டுனா தண்ணீர் ஊறும், ஊற்று பெருக்கால் உலகூட்டும் வையை என்று இடைக்காலத்து பாடினாங்க. குடியும் விடவுமலி சிறப்பும் விண்ணவர் வரவும் உடியா இன்பத்து அவருடைய நாட்டு குடியும் கூடியும் பெருக்கமும் அவர்தம் வையை பேரியாறு வளஞ்சுரந்து ஊட்டலும். சுரத்தல் நாம் பாருங்க, வளஞ்சுரந்துன்னா என்ன பொருள்? அதாவது மார்பு சுரத்ததுங்கிறது மாதிரி. பிள்ளை பால் அருந்தும் போது அந்த தாய் கொடுக்கிறது. நற்றிணையில ஒரு பாட்டுல ரொம்ப அருமையா இருந்தது. தாய் தன்னுடைய குழந்தைக்கு மார்போடு அணைத்து பால் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சிய இயற்கையோடு பொருத்தி காட்டுகிறார் நற்றிணை பாட்டுல. அது பிறகு பார்ப்போம். பொய்யாவானம் புதுப்பயல் பொழிதலும். வானம் 3 மாறி சரியாக மதுரையில மழை பெய்யும். ஆரபடி சாத்துவதி எந்திரு விருத்தியும். ஆரபடி என்று சாத்துவதி என்று 2 வகையான வழிபாடு. அந்த காலத்தில் 4 வகையாக வழிபாடு செய்வது உண்டு. ஆரபடி, கைசெகி, பாரதி, சாத்துவதி.
இந்த ஆறபடின்னா பொருளை பொருளாக கொண்டு மானிடர்கள் வழிபடுதல். சாத்துவதிங்கிறது அறத்தை பொருளாக கொண்டு வழிபடும். இவ்வாறு எந்திரு விருத்தியும், விருத்தின பெருக்கம் வளம், நேர தோன்றும் வரியும் குறவையும், வரிப்பாட்டும் இசைப்பாட்டு, குறவை கூத்தும், பாட்டு ஆட்டமும் பாட்டமுமா இருக்கு. என்றுமே அனைத்தும் பிற பொருள் வைப்போடு அல்ல மற்ற செழுமையான பொருள்களை எல்லாம் சேர்த்து ஒன்றி தோன்றும் தனிக்கோள் நிலவையும் தனிப்பெரும் சிறப்புடைய பெருநகரம் பெருநாடு என்ற வகையில் வடவாரியர் படை கடந்து, அப்படிப்பட்ட நாட்டுல வந்த அந்த பாண்டியன் வடவாரியர் படை கடந்து வடக்கே இருந்து வந்த ஆரியர் படையை தோல்வி உறச் செய்து தென்தமிழ்நாடு ஒருங்கு காண, தென்னாட்டு தமிழ் பகுதியை தமிழாளுகின்ற அந்த தென்னாட்டை சிறப்பாக தன் கீழ் வைத்துக் கொள்ள குறைநீர் கற்பின் தேவி தன்னுடன் அந்த நாட்டை ஆளுகின்றவனாக தன்னுடைய கோப்பெரும் தேவியோடு அரசு கட்டிலில் துஞ்சிய. அப்படிதான் இருந்தான். இந்த அரியணையில இருந்து ஆட்சி செய்தவன் இந்த அரியணையிலேயே துஞ்சினான், இறந்தான். துஞ்சிய பாண்டியன் நெடுஞ்செழியனோடு ஒரு பரிசா நோக்கி கிடந்த நெடுஞ்செழியனை பற்றிய தன்மையினை எடுத்து சொல்லிய மதுரை காண்டம் முற்றிற்று என்று இந்த கட்டுரையும் பிற்காலத்துல பிறரால் எழுதப்பட்டது. இவ்வாறு அந்த கட்டுரை காதையோட நம்ம செய்தி முடிகிறது. அடுத்த பகுதியை நீங்க படிக்கும் போது இந்த குன்ற குறவையில குன்றம் அப்படிங்கிற சொல்லு பாருங்க. குன்ற குறவை, குறவைங்கிறதுக்கு இடையினம் போடணும். மகளிர் 7 அல்லது 9 கையில் நண்டு போல கையை கோத்து கொண்டு வட்டமாக நின்று ஆடுகின்ற ஆட்டத்துக்கு பேர் குறவை கூத்து. கூத்து என்றால் நடம். அவ்வாறு குறவை இடையினம் போடணும் மறக்காம. குன்றம் குன்றவர் என்பது என்னாச்சுன்னு கேட்டா, குன்றின் கண்ணே வாழ்பவர் குன்றவர் என்பது குறவர்னு ஆச்சு. குறவர்ங்கிறது குன்றவர் என்று பொருள், மலை நிலத்திலே வாழ்பவர் என்று பொருள். குன்ற குறவை. அதே போல அதுல இப்ப எல்லாரும் குன்றத்தில் இருக்க குறவர்கள்லாம் யாரோ ஒரு பெண் வந்தா அவள் நாம் கண்காண மறைந்து போய்விட்டாள், அப்படிப்பட்டவள் தெய்வமாகத்தான் இருக்க வேண்டும், அந்த தெய்வத்தை நாம் தொழுதால் நமக்கு வேண்டியன எல்லாம் பெறலாம். அந்த கருத்துல ஒரு குறவை ஆடுகிறார்கள். எல்லா மகளிரும் சேர்ந்து கைகோத்து கொண்டு அந்த குன்றத்து குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய குறவர் மகள் ஆடுகிறார். குருவி ஓப்பியும், இது உரைப்பாட்டு மடைன்னு போட்டிருப்பாருங்க. அதாவது செய்யுள் வேற உரை வேற, உரைநடை வேற. செய்யுள் வேற உரை வேற. பாட்டு உரை இரண்டும். உரைங்கிறது புகழ் என்றும் பொருள் உண்டு. பாட்டு என்பது செய்யுள். உரையும் பாட்டும் உடையோர் சிலரே புறநானூற்றுல பாடுகிறார். பாட்டு உரை இரண்டாலும் ஒருவரை பாராட்டலாம். உரை என்பது ஒருவரை ஏத்துகிற செய்யுள். பாட்டு என்பது பாட்டு என்பது செய்யுள். உரை என்பது அதற்கு உரையாக பொருளோடு அமைந்த கூற்று. அந்த உரைப்பாட்டு மடைங்கிறது இங்க செய்யுள் நடையில உரைத்தன்மை கலந்து எழுதப்பட்டதுன்னு பொருள். உரைப்பாட்டு மடை. குருவி ஓப்பியும், ஓப்புதல் என்றால் விரட்டுதல். போன்னு கையால அசைத்து விரட்டுதல். குருவி ஓப்பியும் கிளி கடிந்தும், கிளியை விரட்டியும். அதாவது திணைப்பணத்திற்கு குருவிகள் வருகின்றன, அதே போல கிளிகள் வருகின்றன. அவற்றையெல்லாம் குன்றத்து சென்று வைகி அங்கங்கு திணை பயிரிட்டு இருக்கக்கூடிய குறவர்கள் எல்லாம் போய் கிளியையும் குருவியையும் விரட்டி திணைப்புணத்தை காவல் காப்பார்கள். அருவியாடியும், அங்கே இருக்கிற அருவியில குளித்து மகிழ்வார்கள். அருவியாடியும் சுனை குடைந்தும், மலையிடத்தே இருக்கக்கூடிய பள்ளங்களிலே தேங்கி நிற்கக்கூடிய அந்த நீர் நிலையிலே குளித்தும் அளவுற்று வருவேன். அளவுற்றுன்னா ரொம்ப களைத்து போய் வரக்கூடிய நாங்கள் அப்படி வந்தோம். அப்படி வருகின்ற போது மலைவேங்கை நறுநிழலின்
வேங்கை மரத்தினுடைய நிழல்ல வள்ளி வள்ளி போல்வீர் மனம் நடுங்க முளையிழந்து வந்து நின்றீர். வள்ளி போல்வீர் என்றால் வள்ளியை போலன்னு உரை எழுதினாங்க. தங்களுடைய தெய்வமாகிய முருகனுடைய துணைவி வள்ளி, அது பொருந்தும், பிழை இல்லை. அரும்பத உரைகாரர் வள்ளின்னு எழுதினார். வள்ளின்னா கொடி, கொடியை போன்றவர்கள், அதற்கு எழுத்து வேற. வள்ளி போல்வீர் மனநடுங்க முலை இழந்து வந்து நின்றீர். ஒரு மார்பிலே ஒன்றை இழந்து வந்து நிற்கின்றீர். யாவிரோ என முனியாதே, நீங்க யாராக இருக்கக்கூடும் என்று யாவிரோ என முனியாதே. மணமதுரையோடு அரசு கெடுத்த வல்வினை வந்து உத்தகாலை. மணமதுரைன்னா நறுமணம் வீசுகின்ற மதுரை. அது புதிய மலையிலிருந்து வருகின்ற தென்றல் அப்படியே அங்க இருக்கக்கூடிய சந்தனத்தினுடைய மனத்தை அள்ளி கொண்டு வருகிறது. அதனால அது மதுரையில வரக்கூடிய காற்று புதியில் தென்றல் போலாதென்று மதுரை தென்றல் வந்தது காணிருவான். புதிய மலையிலிருந்து வருகின்ற தென்றல் அத்தகைய மனமுடையது. மதுரையும் மனமுடையது. மணமதுரையோடு. ஆனா உரையாசிரியர் வந்து கல்யாண மதுரைன்னு எழுதினாங்க. அது புராண கருத்து. மீனாட்சி அம்மை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது தடாதகை பிராட்டியாக இருந்து அந்த பிராட்டியை வடக்கே இருந்து சிவபெருமான் வந்து திருமணம் செய்து கொண்டார் என்பது திருவிளையாடல் பாடத்தில் சொல்லக்கூடிய செய்தி. அந்த அடிப்படையில கல்யாணபுரம், கல்யாண மதுரை என்றெல்லாம் சொன்னார்கள். வல்வினை வந்து உருத்த காலை, ஊழ்வினையே வந்து உருவம் பெற்று வந்த போது கணவனை அங்கு இழந்து போந்த, கணவனை நான் இழந்துவிட்ட கடுவினையேன் யான் என்றாள். ரொம்ப கொடிய வினையை செய்தவன் யான் என்றாள். என்றலும் இறைஞ்சி அஞ்சி உடனே குறவர்கள்லாம் போய் வணங்கி அப்படியா என்று சொல்லி அச்சத்தோடு இணை வழக்கை எதிர்கூப்பி உடனே அவளும் வணங்குகிறாள். நின்ற எல்லையுள் அப்படி நின்ற போது வானவரும் நெடுமாறி மலர் பொழிந்து குன்றவரும் கண்டு நிற்ப குடுதனோடு கொண்டு போயினார். தன்னுடைய கணவனோடு அவள் போய் சேர்ந்து விட்டா. நாங்க பார்த்தோம் இந்த காட்சிய. இவள் போலும் நம் குலக்கு ஓர் இருந்தெய்வம் இல்லையாதலில், நமக்கு இப்படி ஒரு தெய்வம் இல்லை. இவள் போலும் நம் குலக்கு, குலக்குன்னா குலத்திற்கு ஒரு அப்படிங்கிறது தொகுத்தல் விகாரமா குலக்கொரு ஆச்சு. குலக்கோர், நம்முடைய குலத்திற்கு ஒரு தெய்வம் வேண்டும். இருந்தெய்வம் இல்லையாதலின், அதனால நம்முடைய அங்காங்கு சிறு சிறு குடில்களிலே வாழக்கூடிய குறவர் மகளிரே வருக. சிறுகுடியீரே சிறுகுடியீரே, சிறு 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 குடிகளிலே வாழக்கூடிய பெண்களே தெய்வம் கொள்ளுமின், இந்த பெண்ணையே நாம் தெய்வமாக கொள்ளுவோமாக. சிறுகுடியீரே நிறங்களர் அருவி பரம்பின் தாழ்வரை, அருவி ஓடக்கூடிய இந்த மலை, பரம்புன மலை, மலையின் தாழ்வரை கீழே அடிப்பகுதியில நறுஞ்சினை வேங்கை, நல்ல பூத்து குலுங்கக்கூடிய வேங்கையினுடைய நன்னிழற் கீழோ, நல்ல நிழலின் கீழே ஒரு தெய்வம் கொள்ளுமின், இங்கே நாம் ஒரு தெய்வத்தை வைப்போமாக என்று சொல்லி தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே. உடனே தொண்டகம் தொடுமின், பறையடியுங்கள், வாழ்த்துங்கள், கொம்பு ஊதுங்கள் என்று பல வகையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் நாம் செய்து வழிபடுவோம் வாருங்கள் என்று அந்த குறவர் மகளிர் அழைக்கக்கூடிய காட்சியோடு குன்றக்குறவை தொடங்குகிறது. தொடர்ந்து அடுத்த வகுப்பில் காணலாம். கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.